மற்றும் தபலா இணைந்த ஒரு தாள பிருந்தமாக இந்த நிகழ்வு அமையப் போகிறது. இதனை வழங்கவிருப்பவர்கள் 4 மூத்த மாணவர்கள், அதாவது சிஎம் அகாடமியின் 4 மூத்த மாணவர்கள் இந்த தபலா மற்றும் மிருதங்க தாள பிருந்தத்தை வழங்கவிருக்கிறார்கள். அவர்களுக்கு பக்கவாத்தியமாக வயலின் குமாரி யுமிகா மன்மதன் மற்றும் தாளம் திரு லிரேஷ் மன்மதன் ஆகியோர். எனக்கு வந்து அவங்களுக்கு தெரியாது யாரு அப்படின்னு. சோ சபேஷ் வந்துட்டு டி மானுக்கு பாடினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம கொஞ்சம் க்ளோஸ் ஆனோம். அதுக்கு முன்னாடி மத்த பிரின்சிபல் வந்து எனக்கு தெரியும் பாருங்க. சோ அவ்வளவு பேர் வந்து படிப்பாங்க. எங்க சொந்தக்காரங்க கூட வந்து படிச்சிருக்காங்க. அதனால தான் வந்து நானும் என்னோட சன் வந்து அனுப்புனேன். சோ ஆரம்பத்துல இருந்து அவங்க கூட இருக்கிற ஒரு சில பேரை தான் வந்து நம்ம இந்த திரைக்கு பின்னாடி வந்து பார்க்க போறோம். சோ உங்களுடைய காதுகள் கண்ணு எல்லாம் அவங்க கிட்ட கொஞ்சம் எடுத்து கொடுத்துருங்க. ஏன்னா இந்த முதல்ல கேட்ட எவ்வளவு நேரம் வாசிப்பீங்க? ஒரு 10 நிமிஷம் வாசிப்பாங்க. ரெண்டாவது அரை மணி நேரம் நாங்க, இன்னொருத்தர் 45 நிமிஷம் கூட போகும் அப்படின்னு. அண்ணே கரெக்டா பார்த்து டியூன் அடிச்சு வாசிச்சிருக்க அப்படின்னு சொல்லிருக்கேன். சரி, நிச்சயமாக வந்து இது வந்து ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்க போகிறது. ஒரு தாள பிருந்தம், வாத்திய பிருந்தம் போல ஒரு தாள பிருந்தமாக இந்த நிகழ்வு அமைய போகிறது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா. நீங்க சங்கீதம் தெரியுமா உங்களுக்கு? ஓரளவுக்கு தெரியும். எனக்கு அறவே தெரியாது. அப்படி இருந்தாலும் இவ்வளவு நல்லா பேசுறீங்களா? இல்ல, நீங்க அதான் அந்த தாள பிருதம் சங்கீத கிரதம் அப்படின்லாம் சொல்லும் போது நடுக்குது. ஐயோ யாராவது கேட்டுக்கிட்டு வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ உங்களுடைய பலத்த கரகோஷத்தோட இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வர போறாங்க. மூத்த மாணவர்களின் தாள பிருந்தம்.
இருக்கும். இவர்கள் எல்லோரும் சிஎம் அகாடமியின் மூத்த மாணவர்கள். அதாவது எப்பொழுது சிஎம் அகாடமி ஒரு வீட்டில் இருந்து ஆரம்பிச்சிச்சோ அப்பொழுது இவங்க அந்த அகாடமியில மாணவர்களா இருந்திருக்காங்க. இந்த மாணவர்களை நாம் கட்டாயமாக அங்கீகரிக்க வேண்டும். இங்க விஐபி யாருமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அங்க மட்டும் 4 சீட்ல ஒரு மார்க்கிங் மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டப்போ சொன்னாங்க, வேற ஒண்ணுமே இல்லை, இந்த சிறப்பான மாணவர்களின் பெற்றோர்களுக்கான அங்கீகாரம் அது அப்படின்னாங்க. அந்த அங்கீகாரத்தை நாம் இப்பொழுது அந்த மாணவர்களுக்காக வழங்கவிருக்கிறோம். இந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள். ஒரு நிபுணர்களை போன்ற ஒரு நிலைக்கு வந்ததற்கு காரணம் அவர்களது அயராத உழைப்பு. தொடர்ந்து வகுப்புகளுக்கு சென்று அந்த கற்ற அந்த தாள ஞானத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டுள்ளார்கள். அதனால்தான் இன்று அனைவரும் அங்கீகரிக்கும் வகையில் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வுக்கு பிறகு ஒரு சின்ன நிகழ்வு தான் அடுத்து நடைபெற போகிறது. எல்லோரும் தயவு செய்து பொறுமையாக இந்த நிகழ்வை அங்கீகரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவர் மிகச் சிறப்பாக மிருதங்கம் வாசித்தார். அவரை பற்றிய ஒரு காணொளி. அனைவருக்கும் வணக்கம். நாங்க தான் ஹரிஷ்குமாரோட பேரண்ட்ஸ். நம்ம புஷ்பவினி. ஹரிஷ்குமார் 4 வயசுலேருந்து அவர் மிருதங்கம் படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ வேற இடத்துல போட்டிருந்தோம். அப்போ கொஞ்ச நாள் டிரான்ஸ்போர்ட் இல்லாததுனால அதை அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ஒரு 2-3 மாதம் கேப் இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு சிஎம்ல லிரிஷ் மாஸ்டர் சொல்லி கொடுக்குறாங்கன்னு. அப்போ விசாரிச்சு பார்த்ததில்ல. அப்புறம் சரி அவரை போடலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு தென் கிளாஸ்ல போறோம். ஹரிஷ்க்கு எப்படி இதுல ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சின்ன வயசுல அவர் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒரு 3-4 வயசு இருக்கும். அந்த டைம்ல அவருக்கு நான் டாய்ஸ் வாங்கி கொடுக்கும் போது ட்ரம் டாய்ஸ் வாங்கி கொடுத்தேன். ஸோ அந்த ட்ரம் டாய்ஸ் அவர் பிளே பண்ணும் போது சம்திங் ஏதோ ஒரு டேலண்ட் அவர் இருக்கிற மாதிரி எனக்கு புரிய வந்துச்சு. ஸோ அப்போ அதை நான் கேப்சர் பண்ணி சரி இது ஏன் நம்ம அனுப்பக்கூடாதா அப்படின்னு இது பண்ணும்போது கொஞ்ச நாள் சென்று நான் பரத மாஸ்டரா இருக்கிறேன். ஸோ அப்போ நான் சலங்க பூஜை செய்யும் போது இவரை கூட்டிட்டு போவேன். இவரை கூட்டிட்டு போகும்போது அங்க மிருதங்கம் வாசிக்கிறத பார்ப்பாரு, ரொம்ப பார்ப்பாரு. அப்ப பார்க்கும்போது அதே மாதிரி வீட்டுல கையை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது எனக்கு அவருக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனாலதான் அவருக்கு இந்த லைன்ல இருக்கணும் அப்படின்னு இந்த கிளாஸ்க்கு அனுப்பிவிட்டேன். பேரண்ட்ஸா நான் என்ன சேலஞ்ச் நான் கோ த்ரூ பண்ணேன்னா, ஹரிஷ் நான் கிளாஸ்க்கு அனுப்பும் போது மெயின்லி இந்த டிரான்ஸ்போர்ட் தான். இந்த டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை தான் எனக்கு மெயின்லியா இருந்துச்சு. என்ன ஆகுதுன்னா, நான் வேலை முடிஞ்சு தான் அவரை கிளாஸ் கொண்டு போகணும். சம்டைம் நான் ஃப்ரீயா இருந்தா ஏற்றிட்டு போவேன், இல்லைன்னா ஹஸ்பண்ட் ஃப்ரீயா இருந்தாங்கன்னா ஏற்றிட்டு போவாங்க. சம்டைம் 2 பேர்த்துக்குமே வேலை வந்துருச்சுன்னா அந்த நேரத்துல அவருக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்காது. எப்படி அனுப்புறது அப்படின்னு எனக்கு யோசிக்கும் போது அவர் கூட படிக்கிற நீரிஷ் அந்த பாய் கிட்டத்தட்ட இருக்கிறதுனால அவர் ஏற்றிட்டு போவாரு. சம்டைம் அவர் ஏற்றிட்டு போயிட்டு ஏற்றிட்டு விட்டுருக்காரு. ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அவருக்கு. அது மட்டும் இல்லாம சம்டைம் நான் கிராப்ல கூட அனுப்பியிருக்கேன். ஹரிஷை நான் கிராப் போட்டுட்டு சிஎம்க்கு போய் அனுப்பியும் விட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒரு சேலஞ்சிங் தான். அது மட்டும் இல்லாம சம்டைம் கிளாஸ் முன்ன பின்ன முடிகிற டைம் அப் அண்ட் டவுனா இருக்கும். சம்டைம் 10 மணிக்கு சொல்லிட்டு 11 மணி இல்ல 10:30 மணிக்கு அந்த மாதிரி முடிக்கிற ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி லேட் ஆகும். ஸோ அந்த டைம்ல நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கும் தெரியும், ஏன்னா இந்த கலைத்துறையில நம்ம இருக்கிறதுனால கிளாஸ் நம்ம முடிகிற நேரத்துல தான் பிள்ளைங்க இது இந்த லெசன் எனக்கு புரியல மாஸ்டர், இப்படி மாஸ்டர் இது சரியா மாஸ்டர் அப்படி கேட்கும் போது நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும் போது அந்த டைமிங் கண்டிப்பா அது நிறைய நேரம் நம்மளுக்கு வேணும். அந்த டைம்ல முன்ன பின்ன ஆகலாம். ஸோ அதனால நம்ம அங்க வெயிட் பண்ணி அவரை கூட்டிட்டு வரோம்ல. ஸோ அதனால அந்த சேலஞ்சிங் எனக்கு கொஞ்சம் இதா இருந்துச்சு. பட் ஆனா
அது வந்து உண்மையாலுமே வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்புக்கு தான் அப்படின்னு இருக்கும் போது அது எனக்கு அது ஒரு பெரிய இதா தெரியல எனக்கு. அரிஷ் வந்து இவ்வளவு தூரம் வாசிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. அது மட்டும் இல்லாம அவரோட உணர்வுகளை உள்வாங்கி இந்த கலையில வந்து அவரு அந்த மிருதங்கம் வாசிக்கும் போது அதை பாக்குறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. as a parents நாங்க அவருக்கு வந்து இந்த கலையை வந்து முழுசா ஒரு ஒரு அழகான கலையை வந்து அறிமுகப்படுத்தி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்குமே அப்படின்ற போது as a parents எங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்குது. அரிஷ் வந்து இப்ப இந்த நிறைய வந்து நவராத்திரி ஷோ செஞ்சிருக்காங்க. அதாவது நிறைய பூச்சவங்களே நான் நினைக்கிறேன் ஒரு 3-4 கோயில்ல வந்து போயிட்டு மிருதங்க பெர்ஃபார்மன்ஸ் அவங்களோட குரூப்போட சேர்ந்து செஞ்சிருக்காங்க. உண்மையா மனசுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா அந்த ஒரு அந்த சாமி சந்நிதியில வந்து அவங்க போயிட்டு அந்த கலையை வந்து கொடுக்கும்போது ரொம்ப பெருமையாவும் இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து அவரோட திறமைய பார்த்து ஸ்கூல்லயும் அவரை வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா இவர் வந்து மிருதங்கம் பெர்ஃபார்மர்னு ஸ்கூல்ல ஈவன் 2ஆம் ஸ்கூல்லயும் அவர் வாசிச்சாரு. இப்ப மினுங்கா போயிட்டாங்க. மினுங்கா ஸ்கூல்லயும் அந்த தமிழ் சொசைட்டி வந்து இவரை கூப்பிட்டு ஒரு ப்ரோக்ராம் வாசிக்க சொன்னாங்க. உண்மையா அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். என் பிள்ளை போயிட்டு அந்த ஸ்கூல்லயும் அவரோட கலையை கொண்டு போயிட்டு மற்றவங்க முன்னுக்கு அவர் வாசிக்கிறாருன்ற போது அது ரொம்ப பெருமையா இருக்கு. அது மட்டும் இல்லாம சிஎம்ல வந்து கான்செர்ட் 2-3 தடவை செஞ்சிருக்காங்க. அந்த கான்செர்ட்ல எல்லாம் ஃபைன் ஆர்ட் ஸ்டேஜ்ல உட்காந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்குலாம் அந்த இந்த வயசுல அந்த சான்சஸ் எல்லாம் கிடைக்கல. ஆனா இவருக்கு வந்து இந்த வயசுல அந்த ஸ்டேஜ்ல அதுவும் ஃபைன் ஆர்ட்ஸ்ல போய் உட்காந்து அவ்வளோ பேர் மத்தியில வந்து அவர் வாசிக்கிறாரு அப்படின்னும் போது உண்மையா ரொம்ப பெருமையான விஷயம். சிஎம் வந்து எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து அரிஷும் அரிஷோட தங்கச்சியும் வந்து நான் தேவர கிளாஸ்க்கு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு டீச்சர் சந்திரா வந்து அவங்க வீட்டுல வந்து தேவர வகுப்பு எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்ப 2 பேர்த்தையும் வந்து தேவர வகுப்புக்கு போட்டேன். ஸோ கொஞ்ச நாள் பழகினாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரிய வந்துச்சு அங்க டீச்சர் வந்து அவங்க பிள்ளைங்க எல்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்பதான் வந்து கிரீஷ் மாஸ்டரும் வந்து மிருதங்கம் வாசிக்கிறாரு தெரிஞ்சோன்னு why not, ஏன்னா அந்த டைம்ல இவரும் வந்து அந்த ஸ்டாப் பண்ணி கேப்ல இருந்தாரு. மிருதங்கம் ஸ்டாப் பண்ணி கேப்ல இருந்தோன்னு சரியா நம்ம அனுப்பக்கூடாது அப்படின்ட்டுன்னு அந்த கிளாஸ்ல வந்து நான் ஜாயின் பண்ணேன். மாஸ்டர் பத்தி சொல்லணும்னா உண்மையிலே மாஸ்டர் வந்து அவரு ஸ்டாப் பண்ண அரிஷ் வந்து எது வரைக்கும் அவர் படிச்சாரோ அந்த சின்ன வயசுல அதுல இருந்து அவர் வந்து இன்ன வரைக்கும் ஹரிஷ் குமார் வந்து அழகா மோல்ட் பண்ணி கொடுத்துருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மிருதங்கத்துல வந்து அவர் வந்து தாளம் எழுதுவாரு, அப்புறம் வீட்டுல வாசிப்பாரு. நான் கிச்சன்ல இருந்து அவர் வாசிக்கிறதெல்லாம் கேட்பேன். உண்மையா அவரோட தாளங்கள்லாம் எனக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். அவர் கரெக்டா போடுவாரு, கிளீனா இருக்கும் அவரோட ஒர்க்கு. ஸோ உண்மையிலே சொல்றேன் மாஸ்டருக்கு உண்மையிலே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். இவ்வளவு தூரம் அவரு எந்த ஒரு இதுவும் இல்லாம நல்லபடியா வந்து இந்த கலையை வந்து கரெக்டா கொடுத்துருக்காருன்ற போது உண்மையா நான் வந்து சந்தோஷப்படுறேன். அது மட்டும் இல்லாம சிஎம்ல வந்து டே பை டே வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் நான் பாக்குறேன். நான் ஆரம்பத்துல நான் இருந்தது அங்க வந்து இவங்களை ஜாயின் பண்ணதுக்கும் இப்பைக்கும் நம்ம சொல்ல போனா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ நிறைய ப்ரோக்ராம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கிளாசிக்கலாவும் செய்யறாங்க, செமி கிளாசிக்கலாவும் செய்யறாங்க. ஸோ பிள்ளைங்களை வந்து ஒரு கிளாசிக்கல் ஒரு பாட்டையும் சொல்லி கொடுக்குறாங்க, செமி கிளாசிக்கல் ஒரு சினிமா பாட்டையும் வந்து அந்த மிருதங்கத்தை எப்படி பிளே பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நிறைய வெரைட்டிஸா வந்து சிஎம்ல சொல்லி கொடுக்குறாங்க. உண்மையா அது வந்து ரொம்ப பெருமைப்படுறக்கூடிய விஷயம். அதுவும் இல்லாம நான் ரொம்ப எங்க பேரண்ட்ஸ் சார்பா நாங்க 2 பேரும் எங்களோட சார்பா வந்து சிஎம்க்கு உண்மையிலே வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஹரிஷ்குமார் சாமிநாதனுக்கு அவரது மிருந்தக குருவான திரு லிரேஷ் மன்மதன் அவர்கள் அந்த அங்கீகாரத்தை வழங்குகிறார். சரி, இப்ப வந்து வீடியோல அவங்க அம்மா பேசினாங்க, ஆனா இப்ப வந்து அப்பாவை பேச சொல்ல போறேன். இந்த விருதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அங்கீகாரத்தை பற்றி ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு வந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் இருக்கு. அப்புறம் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். அம்மாட்டை கேட்டுருவோம். நிறைய பேர். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நான் நிக்கிறதுக்கு. ஏன்னா அவரை இந்த அளவுக்கு மோல்ட் பண்ணி கொண்டு வந்து இவ்வளவு தூரம் ஒரு அங்கீகாரம் அப்படின்னு அவருக்கு கொடுக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. நான் கரெக்டான நம்ம வந்து பேரண்ட்ஸ் அவருக்கு கரெக்டான ஒரு கலையை கொடுத்து அவர் வளர்ந்து வந்திருக்காரு அப்படின்றத வந்து உண்மையிலே பெருமைப்படுறேன். இது அனைத்துக்குமே சிஎம்க்கு தான் நம்ம சொல்லணும், நன்றி சொல்லணும். டே பை டே நிறைய ஒர்க் அவுட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பிள்ளைங்களை, என் பிள்ளை மட்டும் இல்லை, நிறைய பிள்ளைங்களை இங்கே உள்ள எல்லா பிள்ளைங்களையும் வந்து அவங்க கொண்டு வராங்கன்னா ரொம்ப நன்றி சொல்லணும். இன்னும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பிள்ளைங்களை வளர்க்கணும். அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். சரி, ஹரிஷ்குமார். எல்லாத்துக்கும் வணக்கம். பர்ஃபார்ம் பண்ணும்போது சோலோ பர்ஃபார்மன்ஸ்னால எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. ஸோ அதுவும் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இது எடுக்கிறதுக்கு நான் ஒரு சீனியர் பர்ஃபார்மன்ஸு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ சீனியர். நன்றி நன்றி. இது போன்ற உங்கள் பயணம் வெற்றிகரமாக வாழ்க்கை முழுதும் தொடரணும். இதெல்லாம் விட்டுறக்கூடாது. நிச்சயமாக வந்து இது வந்து ஒரு தொடக்கம் தான் இல்லையா? இந்த அங்கீகாரம் மென்மேலும் நாங்க கேட்கணும். மிருதங்க வித்வான் ஹரிஷ்குமார் சாமிநாதன் அப்படிங்கிறத நாங்க எல்லாரும் கேட்கணும். சரியா? நன்றி. வணக்கம், என் பேர் அன்புநாதன். என் பெயர் கொச்செல்வி. பையன் இருந்து பேர் நிரேஷ். அவர் மிருதங்கம் கற்றுக்கொண்டிருக்கிறார். நிரேஷ் வந்து சுமாரா ஒரு 9 வருஷமா வந்து மிருதங்கம் கத்திட்டு வர்றாரு. அவருக்கு எப்படி இதுல ஆர்வம் வந்துச்சுன்னா, அவங்க அண்ணனும் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர் தான். ஸோ அவங்க அண்ணனோட ப்ரோக்ராம்லாம் பார்த்து, பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து அதன் வழியா அவர் இன்ஸ்பயர் ஆகி அவரும் வந்துட்டு மிருதங்கம் வாசிக்க தோங்கினாரு. அவங்களோட தங்கச்சி வந்துட்டு சிஎம் மியூசிக் அகாடமில வந்துட்டு வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க தங்கச்சி விடும்போது வரும்போது அங்க உள்ள என்வாயர்மெண்ட் பார்த்து அதுல ஆர்வம் கொண்டு சிஎம்ல வந்து சேர்ந்தவர் தான். ஸோ எஸ்டில வந்து அங்கேயே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. இன்னமும் கண்டினியூ பண்ணுவாரு. சின்ஸ் நாங்க 2 பேருமே ஒர்க்கிங் பேரண்ட்ஸா இருக்கறதுனால ஆரம்ப காலகட்டத்துல எங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்துச்சு. அவரோட கிளாஸுக்கு போடுறது, ஏத்துறதெல்லாம். பட் அவர் அதை நாங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். ஆன் டாப் ஆஃப் தட் அவர் அதை மற்ற ஸ்டடீஸ் எல்லாம் இருந்தது. அவரும் கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணாரு. நாங்களும் செக்யூரைஸ் பண்ணி அவர் போய் கிளாஸ்ல ஓடுறது, ஏத்துறது நாங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு இருந்து அவர் சொந்தமா போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு.
நாங்கள் 2 பேரும் இருந்து மியூசிக் லைனில் இல்லை. ஆனால் இருந்து அவர் மிருதங்கம் வாசிக்கும் போதும் பிள்ளைங்க முத்தது வாசிக்கும் போதும் அந்த மியூசிக் சத்தத்தை கேட்குறப்ப எங்களுக்கு இருந்து அருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி வீட்டில் இருந்து அந்த ஒரு மியூசிக் சவுண்டு இருக்கிறதுனால வீடே இருந்து ஒரு புனிதம் அடைந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுது. ஓகே, நீங்க மெயினா பாத்தீங்களா இந்த மிருதங்கம் கிளாஸ், முத்த மியூசிக் கிளாஸ் இருந்து நாங்க அனுப்புறதுக்கு காரணம் இருந்து பிள்ளைங்க இருந்து வேற தனிப்பட்ட முறையில இருந்து தப்பான வழிகளுக்கு போகாம இருப்பதற்காகத்தான் நம்ம இருந்து இந்த மாதிரி ஒரு லைன்ல போட்டோம். ஏன்னா நீங்க ஒரு மியூசிக்னு வந்துட்டா அவங்களோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா மாறுது. அதே மாதிரி அவங்க இருந்து முத்த ப்ரோக்ராமுக்கு போறப்ப அவங்க ஸ்டேஜ்ல இருந்து செய்யும் போது எங்களுக்கு இருந்து பெருமையா இருக்கு. நாங்க கூட்டிட்டு போற எங்க சொந்தக்காரங்களும் பார்த்துட்டு இல்ல பையன் நல்லா வாசிக்கிறான், பெருமையா இருக்கு, நீங்க இவரை எஃபோர்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு எங்களை பார்த்து சொல்றப்ப எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I think we made the right choice by sending him to CM Music Academy because வந்து அங்கே போனதுலேருந்து அவரோட ஆக்டிவிட்டீஸ், ஆட்டிடியூட் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறோம் நாங்கள். அட் த சேம் டைம் ஐ மஸ்ட் தேங்க் மாஸ்டர் லிரேஷ் பிகாஸ் ரொம்ப பேஷனாக வந்து அவருக்கு சொல்லிக் கொடுக்குறதும் சரி, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாரு. அப்பார்ட் ஃப்ரம் மிருதங்கம் கிளாஸஸ் அவங்க வந்து மற்ற ஆக்டிவிட்டீஸ்லேயும் வந்து இன்வால்வ் பண்ணுறாரு. ஃபுட்சால் போகிறாங்க, பேட்மிண்டன் போகிறாங்க. ஸோ he's really being so close to the children. And then அவங்களுக்கு வந்து ஒரு மாஸ்டர் ஸ்டூடெண்ட் பாண்டிங்கை தவிர்த்து அவங்க லைக் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கிறாங்க. அதனால எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. I think I made the right choice by sending him to CM Music. அவங்க இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் இருந்து இந்த ஃபுட்ஸ்டால், பேட்மிண்டன் அந்த மாதிரி போகும்போது நம்மளும் இருந்து அந்த சைட்ல போய் பார்க்க முடியுது. அவங்க என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்றாங்க, அந்த டைம்ல இருந்து அவங்களோட நடவடிக்கை எப்படி இருக்கு, அதெல்லாம் பார்க்கும்போது இருந்து அவரு கரெக்டான வேல போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிரேஷ் அன்புடைய பெற்றோர்கள் இருந்தீங்கன்னா தயவு செய்து மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஏன் நிரேஷ் இந்த படம் உங்களுக்கு தெரியாம எடுத்ததா இல்ல தெரிஞ்சு எடுத்ததா? தெரிஞ்சுதானா? ஓகே. ஏன்னா அவரே பார்த்தா கத்த ஆரம்பிச்சாரு. வாவ்! Is it me so handsome? கை தட்டு பக்கமே என்ன கொஞ்சம் கூட கேட்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 நிமிஷம் வந்துட்டு வெடுவெடு வெளுத்தாக்கல்ல, அதுக்காக ஒரு பெரிய கைத்தட்ட அவங்களுக்கு முக்கியமா தேவைப்படுது. இதன் பிறகு நம்ம நிரேஷ் அன்பனுடைய அம்மா ஒரு வார்த்தைகள் வந்துட்டு நீங்க பேசணும். வீடியோல பேசாத ஏதோ சொல்லுங்க நமக்கு. இந்த தருணம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னாதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அம்மா கிட்ட போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வார்த்தைகள் அதை சொல்ல விரும்புறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். First of all, I must thank CM Music Academy.
அவங்க ரொம்ப நல்லா சிறப்பாக அந்த கிளாஸஸ் நடத்துகிறாங்க. என் பிள்ளைங்க வந்துட்டு 5 வயசுலேருந்து என்னோட 3 பிள்ளைங்க 5 வயசுலேருந்தே வந்துட்டு டீச்சர் சந்திராவத்தை தான் வந்துட்டு டியூஷன்லேருந்து தேவாரம்லேருந்து எல்லாமே அவங்க தான் கற்றுக்கிட்டாங்க. இப்போ அதை தொடர்ந்து வந்து அவங்க பிள்ளைங்களை வந்து வழி நடத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட 2 பிள்ளைங்க வந்து இங்கே தான் பயிர்றாங்க. இவர் நீரேஷ் மிருதங்கம் கற்றுக்கிறாரு. இன்னொரு பொண்ணு வந்துட்டு தாரணி, அவங்க வீணை கற்றுக்குறாங்க. அதேமாரி வந்து அவங்க அண்ணனும் வந்துட்டு மியூசிக் மேனில் தான் இருக்காரு. அவர் வந்து வயலின் வாசிப்பார். ஸோ பட் ஓவரால் வந்துட்டு சிஎம் வந்துட்டு ரொம்ப நிறையா பிள்ளைங்களை வந்துட்டு டேலண்ட்ஸை வந்துட்டு ப்ரிங் அப் பண்ணுறாங்க, ஷோகேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஆஸ் அ பேரண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க மென்மேலும் வந்து இந்த முயற்சி வந்து தொடரணும்னு சொல்லி வாழ்த்துறேன். Thank you so much. Thank you so much. Dinesh, நீங்க ஏதாவது சொல்ல போறீங்களா? Come on. Hi everyone. So இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்திருக்கணும், நல்லா இருந்துச்சு, எல்லாம் நல்லா தான் இருக்கு. சொல்றதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இத்தனை நாள் ஹார்ட் ஒர்க் அப்புறம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. தேங்க்யூ. Thank you so much. Thank you so much. நல்ல ஒரு பலத்தை கேட்டுக்கலாம். நன்றி நன்றி நன்றி. அடுத்து நமக்காக பெரிய திரையில வந்துட்டு மிருதங்கம் டீம்ல இருந்து 2 பேர் பார்த்தாச்சு. அடுத்து வந்து தபலா பக்கமா நாங்க போக போறோம். இதை உங்களுக்காக. வணக்கம், என் பேர் சரவணன். என் பேர் வனிதா. நம்ம சன் ரூபன் வந்து சிஎம் மியூசிக் அகாடமியில் தபலா பழகுறாரு ஃப்ரம் இயர் 2018 end. அது வந்து இந்தியாவிலேருந்து எங்கள் சொந்தக்காரர் வந்திருந்தாரு. இப்போ வந்திருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க உட்காந்துக்கிட்டு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த டைம்லேயே வந்து நான் முதல்ல தபலா கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். 1 வருஷமாக அங்கே போய்கிட்டு இருந்தேன் விதேஷில். இங்கே வீட்டில் இருக்கும்பொழுது அவர் பார்த்துட்டு எனக்கு நல்ல அந்த ஞானம் இருக்குது, நல்லா கட்டுறான், போய் அவரை படிக்க வைங்க அப்படின்னாரு. அதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து என் கூட கூட்டிகிட்டு போனேன் கிளாஸுக்கெல்லாம். 10 வயசுலேருந்து போயிட்டு இருக்காரு. கிளாஸஸ்க்கு அனுப்புறதுலாம் நான் தான். பிகாஸ் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணுவார். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் என்ன செய்வேன், கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேயே வெயிட் பண்ணுவேன் காடியில். எல்லாத்தையும் ஐ ரன் சம் errands அரவுண்ட் த பிளேஸ். ஸோ கிளாஸ் முடிஞ்சோன்னே அப்புறம் கூட்டிகிட்டு வருவேன். அப்புறம் வேறு பிள்ளைங்க இருக்காங்க, திருப்பி அவங்கள ஏற்றிட்டு போகணும். ஆனால் அவரோட கமிட்மெண்ட் வந்து அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தனால ஐ sacrifice my time for him. அவர் பழகினது வந்து இப்போ என்ன ஒரு குட் திங்னா, இப்போ அவர் ஒரு ஃபங்க்ஷன் எதாவது இருந்தால், இப்போ சொந்தக்காரங்க வீட்டில் ஏதாவது ஒன்றுனா தேவாரம் பாட்டு பிள்ளைங்க பாடும்போது ஒரு தபலா வாசிப்பார். அதை பார்க்கும்போது பெருமையாக இருக்குது. ஏன்னா இந்த காலத்தில் வந்து தபலா கற்றுக்கிட்டு ஒருத்தவங்க வாசிக்கிறது ரொம்ப குறைவு. அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. மாஸ்டர் வந்து ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க பிள்ளைங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய இடத்துல. ஸோ அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். சம்டைம்ஸ் வந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணாமே ஒரு பாட்டுக்கு வந்து அவரால் விளையாட முடியும். ஸோ அதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு we are feeling very proud of it. லிரேஷ் வந்து எனக்கு ரொம்ப நாள் அது லிரேஷ் மாஸ்டரு. அவர் கூட நான் கற்றுக்கிட்ட போது we had a lot of fun. ஏன்னா மற்ற இடத்துல போனோம்னா ஒன்றா கற்றுக் கொடுப்பாங்க, அப்போ ரொம்ப போரிங்காக இருக்கும். நான் லிரேஷ் கிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் கற்றுக்கிட்டு அப்புறம் அவரு பாட்டுக்கு அடிப்பார், நம்ம பாட்டு பாடுவோம். இந்த மாதிரி நல்லா ஃபன்னாக ஓடிட்டு இருந்துச்சு. அதனால தான் இப்போ சானியை சேர்த்து விட்டேன். லிரேஷ் இஸ் வெரி வெரி என்ன சொல்லுவாங்க, ஃபன் லவ்விங் இன்ட்ரெஸ்டிங் பர்சன். ஸோ அந்த செஷன் வந்து போரிங்காகவே இல்லை. ஓகே, நம்ம பிள்ளைங்க சிஎம் மியூசிக் அகாடமியில் படிக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா they got a good mentor to follow. ஸோ லிரேஷ், சபேஷ், யுமிகா டீச்சர் அண்ட் மதன் சார் வந்து they are very committed to the academy. அவங்க டைம் பார்க்க மாட்டாங்க, எக்ஸ்ட்ரா டைம் எல்லாம் அவங்க ப்ராக்டிஸ் வைப்பாங்க. and they are very passionate in what they do. So we are very happy and glad that we are in CM Academy Music Center, and we really appreciate whatever they do for the kids. Thank you so much.
ரூபன் சரவணன் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவரது பெற்றோர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். குரு லிரேஷ் மன்மதன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். திரு மன்மதன் மற்றும் திருமதி சந்திரா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த அங்கீகாரம் என்பது பல ஆண்டுகளாக செய்த முயற்சிக்கான ஒரு பலனாக கருதப்படுகிறது. இது சும்மா உடனே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. அவர் 12 ஆண்டு காலமாக அந்த முயற்சியில் ஈடுபட்டதுனால இது கிடைச்சிருக்கு. அதோடு மட்டுமல்லாமல் அவரது பெற்றோர்களின் முயற்சியும் இதில் அடங்கும். பெற்றோர்கள் மற்றும் மாணவனின் முயற்சியின் காரணமாக இந்த அங்கீகாரம் வழங்கப்படுகிறது. குருவின் முயற்சியும் இதில் அடங்கும். நிச்சயமாக எல்லாரும் சேர்ந்து 2 கை தட்டினா 2 கையே இணைச்சாதான் கை தட்ட முடியும். ஒரு கையால நிச்சயமா கை தட்ட முடியாது இல்லையா? அதன் அங்கீகாரம் தான் இந்த அங்கீகாரமாக இந்த சர்டிபிகேட் எல்லாம் வழங்கப்படுது. இப்போ பெற்றோர் கொஞ்சம் பேசுறேன். வணக்கம். ரைட் மேலே போகும்போது சொல்லிட்டாங்க நீங்கள் தான் பேச போறீங்க அப்படின்னு. ஏன்னா மற்ற வேலையெல்லாம் அவங்க தான் செஞ்சாங்க. பிள்ளைங்களை அனுப்புறது, கிளாஸ் அனுப்புறதெல்லாம் அவங்க செஞ்சாங்க. ஃபைனான்ஸ் சப்போர்ட் மட்டும் தான் கொடுத்து நினைக்கிறேன். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இப்போ நீங்கள் வரும்போது நிறைய பேர் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்க, தபலா பாசிருந்தாங்களே. அப்போ ஒரு காலத்தில் நானும் உட்காந்துக்கிட்டு சின்ன பையனாக இருக்கும்போது அப்படி சும்மா 2 தட்டு தட்டிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு இருப்பேன், இவன் எங்களை படித்து எங்கே எப்போ போகிறான்னு. பட் ஒரு கூடிய ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அதெல்லாம் கற்றுக்கிறது. ஏன்னா அது ஒரு ஈஸி இல்லை. ஆனால் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் போகும்போது நம்ம பார்க்கும்போதே ஆச்சரியமாக இருக்குது. முந்தைய வாசிக்கும் போது நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், இவ்வளோ அருமையாக வாசிக்கிறாருன்னு. ஏன்னா இதை பார்த்து லிரேஷ் வாசிக்கும் போது நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவேன். இப்படி அந்த வயசில் அப்போ 17 வயசு, உங்களுக்கு 17 வயசு இருக்கும்போது நான் போய் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அப்போ சொல்லிட்டு இருப்பேன் வீட்டில், லிரேஷ் 17 வயசில் இப்படி வாசிக்கிறாங்களா, அப்படி இருக்காங்களா அப்படின்னு. இப்போ ரூபன் ஏறக்குறைய பாதி அளவுக்கு வாசிக்கும் போது பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அதுக்கெல்லாம் டீச்சரு ஆரம்பத்துலேருந்து ஒரு ஐ திங்க் நாங்கள் பூச்சம் வந்ததுலேருந்து சின்ன பிள்ளைங்களா இருந்ததுலேருந்து டீச்சர் இப்போ நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி. அவங்க தேவாலய கிளாஸ்லேருந்து எல்லா கிளாஸும் நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். எல்லாம் பிள்ளைங்க 4 பிள்ளைங்களும் போவாங்க. அந்த வகையில் நம்ம பழக்கப்பட்டது தான். ஆனால் இவங்களோட வளர்ச்சியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா லிரேஷும், சபேஷ், யுமிகா, இவங்க எல்லாரோட வளர்ச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ பிள்ளைங்களை நீங்கள் அனுப்பிங்க. அவங்க ஆரம்பத்தை பார்த்தீங்களா, இன்னொரு 5 வருஷம் நீங்கள் இங்கே நிற்பீங்க. அது நிச்சயம். அது ரொம்ப தேங்க்ஸ். சரி, ரூபன் கொஞ்சம் பேசணும். தேங்க்யூ டீச்சர், தேங்க்யூ அண்ணே. அதான் அந்த பேச்சு. ஆனால் அதாவது இந்த வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறவங்க ரொம்ப பேச மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்களும் அப்படிதானா? சரி. அந்த மாதிரி வாத்தியங்கள் வாசிக்கிறவங்க ரொம்ப பேச மாட்டாங்க, அவங்க கை தான் பேசுவோம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி நிச்சயமாக இந்த துறையில நீங்கள் ஒரு நிபுணராக வேண்டும். இதோடு விட்டுறக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யூ மஸ்ட் பிகம் an expert and a professional. நன்றி. என் பேர் ரவீந்திரன் சொல்றாரு. என் பேர் அன்பரசி. சாய்வீரா தபலா லிரேஷ் மாஸ்டர் 7 வருஷமா பண்ணுறேன்.
சாய் வீராவுக்கு வந்து தபலா வந்து படிக்கிறது வந்து எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, சாய் வீராவோட ஃப்ரெண்ட் வந்து சொன்னாங்க, டீச்சர் வந்து வீட்டில் வந்து தேவார கிளாஸ் சொல்லி தரேன். ஸோ ஓனோட தேவார கிளாஸ் வந்து அவர் அட்டென்ட் பண்றப்ப அங்க வந்து பார்த்துருக்காங்க. அங்க வந்து லிரிக்ஸ் மாஸ்டர் வந்து தபலா வாசிக்கிறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா செஞ்சிருக்காரு. ஸோ அதை பார்த்த பிறகுதான் அவருக்கு வந்து அந்த ஆர்வம் வந்துச்சு. ஆக்சுவலி தேவாரம் படிக்கும்போது அவருக்கு அந்த லிரிக்ஸ் மாஸ்டர்னு அவர் வந்து தபலா மிருதகம் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப வந்து நான் கூட்டிட்டு போயிட்டு அவர்கிட்ட காட்டினேன் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். அப்ப சார் வந்து வாசிச்சுலாம் காட்டினாரு. ஸோ அவருக்கு வந்து தபலா மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. இதான் வேணும்னு சொன்னாரு. அதனால அவரை சாய் வீரா வந்து கிளாஸ்க்கு அனுப்புறது என்ன ஒரு பெரிய சேலஞ்சுன்னா, அங்க வந்து நம்ம வந்து அனுப்புறது வந்து டைமிங் வந்து ரொம்ப கிளாஷ் ஆகும். ஏன்னா இவரு மட்டும் படிக்கல, இவர் கூட அவர் தம்பி அவங்க சிஸ்டரும் படிக்கிறாங்க. ஸோ அங்க கிளாஸுக்கு போகிற ஒரு டைம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்லாட். ஸோ அதனால என்ன ஒரு சேலஞ்சிங்கா, இவங்களை விட்டுட்டு அவங்கள வந்து ஏற்றணும். அதனால என்ன பண்ணிக்குமா, ஒய்ஃப் வந்து ஒரு டைம் வந்து இவங்க கொண்டு போய் விட்டுருவாங்க, ஒரு டைம் நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். அது ஒரு பெரிய சேலஞ்சஸ் இருந்துச்சு. அந்த சேலஞ்சஸையும் வந்து சமாளிச்சு அவரை வந்து கிளாஸ்க்கு அவர் ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. அதனால அவரை கண்டிப்பா அனுப்பிடுவேன். சாய் வீரா வந்து ஸ்டேஜ்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றப்ப அவர் வந்து ஸ்டேஜ்ல மட்டும் பண்ணல, நிறைய லிரிக்ஸ் மாஸ்டர் வந்து கோயிலுக்கு கூட்டு போயிருக்காரு. தனியா வந்து அந்த தீபாவளி ஈவெண்டா இருந்தா அங்க கூட மால்ல கூட பெர்ஃபார்மன்ஸ் செஞ்சிருக்காரு. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாக்குறப்ப வந்து நல்லா பெருமையா இருக்கு. அதே சமயத்துல வந்து ஃபேமிலி மெம்பர்ஸே வர சொல்லியிருக்கோம் நிறைய ஈவெண்ட்ல. ஸோ அவங்களும் பார்த்து ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க. அவங்க அது இல்லாம அவங்களோட பிள்ளைங்களையும் கூட ஜாயின் பண்ண வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆஸ் அ பேரண்ட்ஸா வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. அவரு கிளாஸஸ் போய் வாசிக்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. சாங்ஸ்லாம் கொஞ்சம் வாசிக்கிறாரு, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்கு. அதெல்லாம் சந்தோஷமா இருக்கு. சாய் வீரோட மாஸ்டர் லிரிக்ஸ் மாஸ்டர் வந்து அவரை பத்தி வந்து நான் என்ன சொல்லணுமா, உண்மையாவே நல்ல ஒரு டெடிகேட்டடான மாஸ்டர். அவர் வந்து பிள்ளைங்க மேல வந்து ரொம்ப அக்கறையா இருக்கு. இப்போ சம்டைம் வந்து வெளியில வந்து ஈவெண்ட் இருந்தப்ப கொண்டு போயிட்டு வீட்டுல வந்து மிட் நைட் வருவாரு. அவங்க வந்து சேஃபா வந்து இறக்கி விட்டுட்டு அவங்க எல்லாம் பார்த்துட்டு தான் போவாரு. அது இல்லாம கிளாஸ்ல வந்து வெரி ஃப்ரெண்ட்லி. ரொம்ப பேரண்ட்ஸ் கிட்டே வந்து ஏதாவது வந்து கேட்டா கூட அவர் இமீடியட்லி ஆன்சர் பண்ணுவாரு. அப்புறம் வந்து கிளாஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்களுக்கு வந்து ஸ்ட்ரிக்டான ரூல்ஸா இருப்பாரு. லெசன் டைம்ல லெசன் இல்லாதப்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாரு. ஸோ அது வந்து ஆஸ் எ டீச்சரா அவர் டெடிகேட்டடா இருக்காரு. அதே சமயத்து வந்து அவங்க ஸ்டூடெண்ட்கிட்டயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காரு. அது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அவரோட டெடிகேஷன் கிரேட்லி அப்ரிஷியேட் தான். சிஎம் அகாடமிக்ல வந்து அங்கே வந்து டீச்சர்ஸ் எல்லாமே வந்து ரியலி எஃபர்ட் எடுத்து டைம் எடுத்து பிள்ளைங்களுக்கு சொல்லி தராங்க. அவங்க வந்து நிறைய கலைஞர்களை வந்து உருவாக்கி இருக்காங்க. மேபி இந்த கலைஞர்கள்லாம் ஒரு காலத்துல வந்து பெரிய இசை ஜாம்பவனா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அங்குள்ள டீச்சர்ஸ் வந்து எவ்ரி டீச்சர்ஸ் எல்லாம் அங்கே வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்டா இருக்காங்க. எவ்ரி டீச்சர்ஸ் வந்து அவங்க வந்து டெடிகேட்டட் வந்து எல்லா ஸ்டூடெண்டும் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். அதை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. டைம் எல்லாம் அவங்களுக்கு வந்து பெரிய சம்டைம் வந்து கிளாஸஸ் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் தான் வைப்பாங்க. அதுக்குன்னு தனியாக சார்ஜஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்களோட மோட்டிவ் வந்து பிள்ளைங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், அவங்களுக்கு நல்ல ஒரு பேர் வந்து எல்லாத்துலேயும் அங்கீகாரம். அதுதான் அவங்களோட மெயின் ஃபோக்கஸாக இருக்காங்க. ரியலி அப்ரிஷியேட் ஆஸ் அ ஃபேமிலி மெம்பர்ஸாக சொல்கிறோம். சிஎம் அகாடமி ஜேர்னி வந்து இன்னும் பெரிய இன்னும் கண்டினியூ ஆகும். தேங்க்யூ. சாய் வீரா ரவீந்திரன் அவருக்காக இந்த பாட்டு போட்டீங்களா இல்லையா? தேங்க்யூ சோ மச் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. அடுத்து வந்துட்டு அவருக்கு சிறப்பு செய்ய போறோம். ஆகவே சாய் வீரா ரவீந்திரனுடைய பெற்றோர்கள் மேடை அன்போடு அழைக்கின்றோம். அதையும் தவிர்த்து மிஸ்டர் நிரேஷ் அவருடைய குரு மற்றும் மேடம் சந்திரா மற்றும் மிஸ்டர் மன்மதன் அவர்களையும் அன்போடு மேடை அழைக்கின்றோம். சாய் வீரா ரவீந்திரன் அவர்களே, நீங்களும் வர வேண்டும்.
கொஞ்ச நேரம் தம்பி பூ வந்துகிட்டு இருக்கு, கவலைப்படாதீங்க. எடுத்து வந்துருவோம். Thank you so much, Naresh, Chandra மற்றும் மிஸ் மன்மதன் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணா, ஓரிரு வார்த்தைகள் இந்த மூமெண்ட் பத்தி. அனைவருக்கும் வணக்கம். சாய்வீரா வந்து 7 வருஷமா வந்து தபலா வந்து பழகுறாரு. நான் வீடியோலேயே ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த அங்கீகாரம் வந்து செயல் வந்து சிஎம் அகாடமிக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே சமயம் வந்து ஆஸ் அ பேரண்ட்ஸாக நம்மளுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த அங்கீகார ஈவெண்ட் வந்து இதுதான் வந்து முதல் வருஷம் வந்து நடக்குதுங்க. ஸோ மேலும் அடுத்த வருடத்துலேருந்து இந்தமாரி நிகழ்ச்சி வந்து மேலும் நடக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறோம். அதே சமயம் வந்து இங்கே உள்ள பேரண்ட்ஸும் வந்து அவங்க பிள்ளைங்களை வந்து இதேமாரி நிறைய அனுப்பியிருக்காங்க. அதேமாரி அங்கீகாரம் வந்து மேலும் மேலும் வருடங்களில் நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். Thank you so much. ரொம்ப ரொம்ப நன்றி உங்க இருவருக்குமே. நீங்கள் இப்பொழுது போய் பின்னாடி நிறைய படம் பிடிச்சிங்களா? இருக்க அதுக்கு முன்னுக்கு வந்துட்டு உங்க கூட்டாளிகள் எல்லாத்தையும் கூப்பிடுற நம்ம ஆசைப்படுறோம். ஹரிஷ் குமார் சாமிநாதன், நிரேஷ் அன்புநாதன், ரூபன் சரவணன், நீங்க 4 பேருமே முன்னுக்கு வரணும். ஒரு புகைப்படம், ஒரு மெமரி அவர் கூப்பிடுறாரு பாருங்க, அவர் பண்ணிட்டு இருக்க. இதன் பிறகு நம்ம சிஎம் மியூசிக் அகாடமியுடைய கடைசி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அதையும் நீங்கள் பார்த்து விட்டு தான் செல்ல வேண்டும். ஆனால் அதில் ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. அவங்க படம் எடுத்ததுக்கு பிறகு நம்ம சொல்றோம். Thank you so much.